அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தமிழ். நீங்க நம்ம என்ன எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஃபோர்ட் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட கார் தயாரிப்பு வந்து இந்தியால வந்து நிப்பாட்டி ஃபேக்டரி வந்து மூட போறதா ஒரு தகவல் வெளியா இருக்கு. அதை பத்தின சில தகவலை தான் வந்து நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். உங்களுக்கு இதை பத்தி தெரிஞ்சுக்கணுமா? வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா அந்த ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கங்க. நம்ம சேனல் என்ன வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு இந்தியா பொறுத்தல ஃபோர்ட் நிறுவனத்தோட கார்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பல பேருக்கு வந்து பிடித்தமான காராவே இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். அதுலயுமே வந்து இந்த வீடியோ பார்க்கறவங்க கூட பாத்தீங்கன்னா சில பேர் இந்த ஃபோர்ட் நிறுவனத்தோட கார்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். அப்படிப்பட்ட ஃபோர்ட் நிறுவனத்தோட கார்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இனிமேட் வந்து நாங்க இந்தியாவில் தயாரிக்க போறது கிடையாது, ஃபேக்டரியே இழுத்து மூட போறோம் அப்படின்ற மாதிரி வந்து ஃபோர்ட் தரப்புல வந்து சொல்லியிருக்காங்க. இதை கேட்கும் போதே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்து அதிர்ச்சி இருக்கும். இப்பதான்டா இந்த ஃபோர்ட் கார்ஸ் வாங்கலாம்னு நினைச்சேன், உதாரணத்துக்கு ஒரு எக்கோஸ்போர்ட் கார் வாங்கலாம்னு நினைச்சேன், எண்டோர் கார் வாங்கலாம்னு நினைச்சேன், அதுக்குள்ள இப்படி நியூஸ் வந்துச்சு அப்படின்னு ஒரு சிலருக்கு வந்து அதிர்ச்சிருக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு படி மேல போய் இப்பதானே அந்த காரை நான் வாங்கினேன், அதுக்குள்ள மூட்டாங்க அப்படின்னா நான் என்ன பண்றது அப்படின்னு அதிர்ச்சிருக்கும். இன்னொரு சிலருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி இந்த காரை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், நான் என்ன செய்யறது அப்படின்ற மாதிரி வந்து குழப்பம் இருக்கும். அவங்களோட கேள்விக்கான பதிலுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோல நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த ஃபோர்ட் நிறுவனத்தோட ஃபேக்டரியை ஏன் இந்தியால மூட போறாங்க, ஏன் உற்பத்தியை வந்து நிப்பாட்ட போறாங்க அப்படின்ற பத்தி எல்லாம் நம்ம பார்க்கலாம். இந்த ஃபோர்ட் அப்படின்ற ஒரு நிறுவனத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது வந்து ஒரு யூஎஸ் பேஸ்ட் கம்பெனி. இவங்க எப்ப இந்தியாக்குள்ள வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 90 காலகட்டங்களில் வந்து நாங்க ஆட்டோமொபைல் சந்தையை வந்து எக்ஸ்பேண்ட் பண்றோம் அப்படின்னு வந்து இந்தியா தரப்புல சொல்லும் போது ஃபோர்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா நாங்க இந்தியாக்குள்ள வரோம், எங்க கார்களை வந்து விற்பனை செய்யறோம் அப்படின்ற மாதிரி வந்து இந்தியாவுக்குள்ள வந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஃபோர்டு ஐகான் அப்புறம் ஃபிகோ இந்த மாதிரி கார்கள்லாம் நான் சொல்லவே தவிர நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி கார்களை வந்து விற்பனை கொண்டு வந்து நல்லாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா சேல்ல போயிட்டு இருந்தது. ஆனா இது வெற்றிகரமா தொடர்ந்தது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கிடையாது. ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா சரிவை சந்திக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இந்தியா பொறுத்தல வந்து ஃபோர்டு 2 இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஃபேக்டரி வச்சிருக்காங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல சென்னையில மறைமலை நகர்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட பெரிய ஃபேக்டரி ஒன்று இருக்கு. இன்னொன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா குஜராத்ல வந்து இன்னொரு பெரிய ஃபேக்டரி வந்து இருக்கு. இந்த 2 ஃபேக்டரியில தான் வந்து இந்தியாவில் விற்பனையக்கூடிய மொத்த கார்களையுமே வந்து தயாரிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம சில வெளிநாடுகளுக்கும் வந்து இந்த ஃபேக்டரி தயாரிக்கிற காரை தான் வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்றாங்க. ஆனா இது வந்து சக்சஸா போயிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அங்கதான் வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஃபோர்ட் கார்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவில் விற்பனையாக்கூடிய கார்ஸோட வந்து போட்டி போட முடியல. உதாரணத்துக்கு மஹேந்திரோட கார்ஸ் அப்படின்னு எடுத்துக்கோமே, அவங்க லைனப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கப்புறமே வந்து கிட்டத்தட்ட 25 கார்கள் வந்து நாங்க லைனப்ல வச்சிருக்கோம், 25 கார்களோட புது மாடல் வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா புது இனோவேஷன் கொண்டு வந்துட்டே இருக்காங்க. டாடா கார்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சரி, பல கார்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா புதுசா வந்து கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க. டாடா நெக்ஸான், டாடா சஃபாரியை வந்து பாத்தீங்க அப்படின்னா திருப்பி அப்டேட் பண்ணி கொண்டு வந்தாங்க. அல்ட்ராஸ் இந்த மாதிரி வந்து பல கார்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா டாடா வந்து புதுசா வந்து கார்களை வந்து அறிமுகப்படுத்திட்டு இருக்காங்க. இன்னும் சொல்லணும் அப்படின்னா மாருதி, ரெனால்ட் இந்த மாதிரி நிறுவனம் கூட பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில கார்கள் வந்து பாத்தீங்கன்னா புதுசா வந்து அறிமுகப்படுத்திட்டு தான் இருக்காங்க. அந்த காருமே வந்து சக்சஸா போயிட்டு தான் இருக்கு. ஆனா ஃபோர்ட் பொறுத்தவரை அப்படி இருக்கா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கிடையாது. அவங்ககிட்ட இருக்க கார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாலே நமக்கு சட்டு ஞாபகம் வருது, ஃபோர்ட் ஃபிகோ ஞாபகம் வரும், ஆஸ்பியர் ஞாபகம் வரும், இல்ல அப்படின்னா நல்லா ஓடிட்டு இருக்க மாடல் அப்படின்னா எக்கோஸ்போர்ட் அப்புறம் வந்து எண்டோவர் இந்த மாதிரி கார்கள் வந்து ஞாபகம் வரும். அதுலயும் வந்து இப்ப சமீபத்துல வந்து நல்லா ஓடிட்டு இருக்க மாடல் அப்படின்னா எக்கோஸ்போர்ட் அப்புறம் எண்டோவர் அப்படின்ற 2 கார்கள் தான் ஓடிட்டு இருக்கு. அதுல வந்து எண்டோவர் அப்படின்னு பார்க்கும்போது எம்யூவி அப்படின்ற செக்மெண்ட்ல வரதுனால ஒரு குறிப்பிட்ட பேர் தான் பாத்தீங்கன்னா அந்த காரையுமே அதை சூஸ் பண்றாங்க. இது தவிர்த்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபோர்ட்ல இருந்து வேற எந்த காருமே வந்து பாத்தீங்கன்னா பெருசா வந்து விற்பனை ஆகல. இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா வருஷத்துக்கு தயாரிக்கிற கார்கள் வந்து பாத்தீங்கன்னா 4ல் 1 பங்கு தான் வந்து நாங்க தயாரிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உதாரணத்துக்கு வந்து ஒரு ஃபேக்டரியில 4 லட்சம் கார் வந்து வருஷத்துக்கு தயாரிச்சு வெளியே கொண்டு வரணும் அப்படின்னா அவங்க வெறும் 80,000 கார் தான் வந்து தயாரிச்சு வெளியே கொண்டு வரும். அப்ப எந்த அளவுக்கு எங்களுக்கு லாபம் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து ஃபோர்ட் தரப்புல வந்து சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப நான் சொன்ன கார்ஸ் வந்து ஃபோர்ட் கிட்ட வந்து புது டிசைன்ல வந்து எந்த ஒரு காருமே கிடையாது. அவங்க லைன் அப்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு காருமே கிடையாது. இருக்க காரை வந்து அப்டேட் பண்ணி விற்கிறாங்க. அதுலயும் வந்து எக்கோஸ்போர்ட் இந்த மாதிரி கார் வந்து நல்லா விற்பனை ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஆனா அவங்க புதுசா வந்து எந்த ஒரு காரையுமே கொண்டு வரல. அதுக்கான காரணம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சிம்பிளான ரீசன் தான். எந்த ஒரு பெரிய கம்பெனியா இருந்தாலுமே சரி, ஒரு சின்ன கம்பெனியா இருந்தாலும் சரி, அவங்க நல்லா வளர்ந்து லாபம் பாக்குறாங்க, நிறைய கார்ஸ் வந்து விற்கிறாங்க அப்படின்ற பட்சத்துல பாத்தீங்க அப்படின்னா அவங்க அடுத்து இனோவேட்டிவா வந்து யோசிப்பாங்க, இந்த காரை வந்து இந்தியா கொண்டு வரலாமா, இந்த மாதிரி வந்து கார் நம்ம உருவாக்கலாமா அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. ஒரு கம்பெனி வந்து தொடர்ந்து நஷ்டத்திலே இயங்கிட்டு இருக்கு அப்படின்றப்ப பாத்தீங்க அப்படின்னா அவங்க புது இனோவேஷனுக்கு போக மாட்டாங்க. இருக்க காரையே வந்து எப்படியா வந்து அப்டேட் பண்ணி நம்ம நல்லா விற்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. அதே தான் பாத்தீங்க அப்படின்னா ஃபோர்டு வந்து செஞ்சாங்க. ஏன்னா ஃபோர்ட் தரப்புல சொல்றது என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து நாங்க இந்தியாவில வந்து ரொம்ப நாட்களா வந்து முதலீடு செஞ்சுட்டு இருக்கோம். ஆனா 10 வருஷத்துல பாத்தீங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து 2 பில்லியன் அமெரிக்க டாலர், அதாவது வந்து 200 கோடி அமெரிக்க டாலர் வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து நஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து ஃபோர்ட் தரப்புல சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நாங்க கார் தயாரிச்சு விற்பனையாகி வர லாபத்தை விட எங்களுக்கு கார் தயாரிக்கிறதுக்கான உற்பத்தி செலவு தான் வந்து எங்களுக்கு ரொம்ப அதிகமான விற்பனை வந்து எங்க கார் ஸ்கில்ல ரொம்ப லாஸ்ட்ல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஃபோர்ட் கம்பெனி வந்து போயிட்டு இருக்கு. அதனாலதான் வந்து எங்க ஃபேக்டரியை வந்து குஜராத்லயும் சரி சென்னையிலயும் சரி நாங்க வந்து ஷட் டவுன் பண்ண போறோம். டோட்டலா இந்தியால வந்து எந்த ஒரு காருமே நாங்க வந்து இனிமேல் மேனுஃபேக்சர் வந்து பண்ண போறது கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து தெளிவா அவங்க வந்து சொல்லிட்டாங்க. இது வந்து இந்தியால மட்டும் கிடையாது, ஆல்ரெடி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபோர்ட் அப்படின்ற வந்து ஜெர்மனி, பிரான்ஸ், ஸ்பெயின் இந்த மாதிரி பல நாடுகள்ல வந்து அவங்களோட ஃபேக்டரி வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அடுத்ததான் வந்து இந்தியால வந்து அவங்க ஃபேக்டரி வந்து க்ளோஸ் பண்ணிருக்காங்க. அப்ப ஃபோர்ட் அப்படின்ற வந்து ஒரு பெரிய கம்பெனி கிடையாது, அவங்ககிட்ட அதிகமான கார்ஸ் வந்து கிடையாது அப்படின்னு மாதிரி கேட்டீங்க அப்படின்னா இங்கதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. ஃபோர்ட் அப்படிங்கிற கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா குளோபலா வந்து ஒரு பெரிய கம்பெனி, நல்லா சக்சஸா போயிட்டு இருக்க ஒரு கம்பெனி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து இந்தியா இந்த மாதிரி ஒரு சில நாடுகள் தான் பாத்தீங்க அப்படின்னா அவங்க சேல் வந்து இல்லாம வந்து ஃபேக்டரிஸை க்ளோஸ் பண்ணிருக்காங்க. தவிர்த்து வேர்ல்ட் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா அவங்க நல்ல காரை வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா ஃபோர்டோட பிக்கப் ட்ரக் சொல்லலாம், அதுக்கப்புறம் ஃபோர்டோட எலக்ட்ரிக் கார் சொல்லலாம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபோர்ட்லயே வந்து நிறைய ஸ்போர்ட்ஸ் கார் இருக்கு, ஃபோர்ட் ஜிடி, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மஸ்டாங் அப்படின்ற கார்லாம் பாத்தீங்க அப்படின்னா குளோபல் வைஸ் வந்து அந்த காருக்கு பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்படி நிறைய கார்ஸ் இருந்துமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியால வந்து அவங்க வந்து அவ்வளவு கான்சென்ட்ரேட் பண்ணல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நல்லா விற்பனை ஆகல, அதனால வந்து புது கான்செப்ட் வந்து அவங்க எதுவும் கொண்டு வரல. இப்ப ஃபோர்ட் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இனிமே வந்து எங்களால் நஷ்டத்தை வந்து பெரிய லெவலில் சந்திக்க முடியாது, அதனால வந்து நாங்கள் ஃபோர்டோட ஃபேக்டரிஸை வந்து இந்தியாவில் முழுக்க மூட போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்போ ஃபோர்ட் கார்ஸே வந்து இனிமேல் இந்தியாவில் கிடையாது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அதுக்கு அவங்க சொல்ற பதில் என்ன அப்படின்னா
நாங்க கார் தயாரிப்பை தான் வந்து இந்தியா நிறுத்த போறோமே தவிர்த்து டோட்டலா வந்து நாங்க இந்தியா விட்டு வெளியே போக போறது கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க குளோபலா வந்து எந்த ஒரு வண்டியை வந்து நாங்க தயாரிச்சாலும், உதாரணத்துக்கு ஒரு பிக்கப் ட்ரக்கோ இல்ல ஒரு எலக்ட்ரிக் காரோ இல்ல முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் காரோ கூட இருக்கட்டும், அந்த மாதிரி கார்கள் நாங்க தயாரிச்சாலும் அதை வந்து இந்தியாவுக்கு வந்து நாங்க இம்போர்ட் பண்ணி நாங்க வந்து அதை விற்பனைக்கு கொண்டு வர போறோம். இன்னும் அக்யூரேட்டா சொல்லணும் அப்படின்னா ஒரு ஃபாரின் கார் அப்படின்னே சொல்லலாம். அதாவது வந்து வெளியில தயாரிச்ச காரை வந்து நம்ம உள்ள வாங்கி யூஸ் பண்ண போறோம். அவ்வளவுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுல விஷயம். ஃபோர்ட் கார்ஸ் விரும்புறவங்க வந்து அவங்க விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அந்த காரை வாங்கி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து ஃபோர்ட் தரப்புல இருந்து சொல்றாங்க. இதுல இருக்க ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஃபோர்ட் கார்ஸ் எல்லாமே வந்து ஒரு லக்ஸரிஸ் காரா மாறிடும். அதாவது நம்ம இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்றோம் அப்படின்னாலே வந்து நம்ம கவர்மெண்ட் பொறுத்தவரை வந்து நம்ம நிறைய டாக்ஸ் பே பண்ண வேண்டியது இருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்துல இந்த ஃபோர்ட் காரை நம்ம இம்போர்ட் பண்றோம் அப்படின்னா டபுள் மடங்கு காசு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பே பண்ணாதான் அந்த காரை வாங்கி யூஸ் பண்ண முடியும். இதே பஞ்சாயத்து பாத்தீங்க அப்படின்னா எலன் மஸ்க்குக்கும் நம்ம கவர்மெண்ட்டுக்குமே வந்து போயிட்டு இருக்கு. அதாவது வந்து இம்போர்ட் டாக்ஸ் வந்து குறைங்க, நாங்க கார்ல வந்து உள்ள கொண்டு வரோம் அப்படின்ற மாதிரி வந்து எலன் மஸ்க் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு நம்ம கவர்மெண்ட் வந்து ஏன் நீங்க அந்த காரை இந்தியாவிலே தயாரிச்சு விற்கலாமே அப்படின்ற மாதிரி வந்து அவர்கிட்ட சொல்லி அந்த மாதிரி பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. இதே தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபோர்ட் நிறுவனத்தோட கார்ஸ்க்குமே நடக்கும். ஏன்னா இந்தியாவில வந்து அந்த காரை தயாரிச்சு விற்பனை செய்யறாங்க அப்படின்னா டாக்ஸ் கம்மி, அந்த காரை வந்து கம்மியான விலையில வந்து கொண்டு வர முடியும். இதே இம்போர்ட் பண்றாங்க அப்படின்னா டபுள் மடங்கு சார்ஜஸ் வந்து ஆகும். அதனால வந்து டாக்ஸ் அதெல்லாம் போட்டு பார்த்தோம் அப்படின்னா எப்படியுமே வந்து காரோட விலையோட டபுள் மடங்கு காசு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பே பண்ற மாதிரி இருக்கும். அதனால நீங்க வந்து ஒரு ஃபோர்ட் கார் பிளேயரா இருந்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு பணக்காரா இருந்தா மட்டும் தான் வாங்க முடியும் அப்படின்றது வந்து எந்த ஒரு டவுட்டுமே வந்து கிடையாது. அடுத்து இந்தியாவில வந்து இந்த ஃபோர்ட் கம்பெனியோட ஃபேக்டரி முன்னதுனால வந்து வேற யாருக்கா இழப்பு இருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இருக்கு. அங்க வேலை செஞ்ச 4000 பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா வேலை பறிப்போக வந்து வாய்ப்பு இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. ஏற்கனவே வந்து இந்தியா பொறுத்தல வந்து வேலையின்மை வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுல வந்து இப்போ இந்த கம்பெனி மூடனால வந்து கிட்டத்தட்ட 4000 பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வேலை பறிப்போக வாய்ப்பு இருக்கு. அதுக்கு ஃபோர்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லா ஸ்டாஃப்க்குமே வந்து பாதிப்பு இல்லாத வகையில தான் வந்து முடிவெடுப்போம். அதனால வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு வந்து நாங்க செட்டில்மெண்ட் வந்து கரெக்டா கொடுத்துருவோம். ஏன்னா 20 வருஷத்துக்கு மேற்பட்டவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஃபோர்ட்ல வேலை செய்யறாங்க. ஏன்னா இந்தியாக்குள்ள ஃபோர்ட் வந்து கிட்டத்தட்ட 27 வருஷம் ஆச்சு. அப்படி பாத்தீங்க அப்படின்னா 20 வருஷத்துக்கு மேற்பட்ட நிறைய ஸ்டாஃப் வந்து ஃபோர்ட்ல வேலை செய்யறாங்க. அதனால அவங்க வேலைக்கான செட்டில்மெண்ட்டோ இல்ல அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நாங்க செய்வோம் அப்படின்ற மாதிரி வந்து ஃபோர்ட் தரப்புல சொல்லிருக்காங்க. இதுவுமே வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லுவேன். அடுத்து பலருக்கு இருக்க சந்தேகம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த கார் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து என்ன பண்றது, இல்ல இப்பதான் வாங்கியிருக்கேன் அப்படின்றவங்க வந்து என்ன பண்றது, இல்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கவங்க வந்து என்ன பண்றது அப்படின்ற மாதிரி சில சந்தேகங்கள் இருக்கும். அவங்களுக்கான சந்தேகங்களுக்கான பதில் வந்து நான் இப்ப சொல்றேன். முதல் விஷயம் வந்து நீங்க ஃபோர்ட் நிறுவனத்தோட கார் வாங்கணும்னு நினைக்கிறீங்க. உதாரணத்துக்கு ஃபோர்டோட எக்கோ ஸ்போர்ட் அப்படின்ற கார் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதை நீங்க வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா வாங்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பா முடியும். ஏன்னா ஃபோர்ட் நிறுவனத்துல வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, நாங்க ஆல்ரெடி ஸ்டாக்ல வச்சிருக்க கார்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிளியர் ஆகதான் செய்யும். எப்போ வந்து நாங்க வச்சிருக்க ஸ்டாக் வந்து கிளியர் ஆகுதோ அப்பதான் வந்து நாங்க மேனுஃபேக்சர் பண்ண காரோட சேல்ஸ் வந்து முடிவு வரும். அது வரைக்கும் வந்து இந்த சேல்ஸ் வந்து தொடர்ந்து தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து ஃபோர்ட் தரப்புல சொல்லிருக்காங்க. அதனால உங்களுக்கு ஃபோர்ட்ல பிடிச்ச காரை நீங்க வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப டிலே பண்ணாம உடனே போய் நீங்க பணம் கட்டி வாங்குறது நல்ல விஷயமாவே இருக்கும். உங்களுக்கு சீக்கிரமே டெலிவரியும் கூட கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்த விஷயம் பாத்தீங்க அப்படின்னா, இப்பதானப்பா அந்த காரை நான் வாங்கினேன், வாங்கி 1 மாசம் தான் ஆகுது, 1.5 மாசம் தான் ஆகுது, அதுக்குள்ள வந்து இந்த ஃபேக்டரி மூடிட்டாங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், சர்வீஸ்க்கு என்ன பண்ணுவேன், இதை மாதிரி கேட்டீங்க அப்படின்னா அதுக்கு ஃபோர்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து எங்களோட கார் தயாரிப்பை தான் வந்து இந்தியாவில் நிப்பாட்டுறமே தவிர்த்து நாங்க இந்தியா விட்டு முழுசா வெளியேறல. எங்களோட பல லட்சம் கார்ஸ் வந்து இந்திய சாலையில ஓடிட்டு இருக்கு. அந்த கார்கள் எல்லாம் நாங்க கைவிட மாட்டோம். கண்டிப்பா வந்து அந்த கார்களுக்கு வந்து சர்வீஸ் வந்து கரெக்டா கிடைக்கும். எங்க ஃபோர்டோட சர்வீஸ் சென்டர் வந்து எப்பயும் போல ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதனால வந்து நீங்க வண்டி வச்சிருக்கீங்க அப்படின்னா சர்வீஸ் பத்தி எந்த ஒரு கவலையுமே வந்து தேவையில்லை. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் இப்ப அந்த காரை வச்சிருக்கேனே, எப்பயும் போல யூஸ் பண்ணிட்டு இருக்கேனே, நான் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு, அதுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அதுக்கு ஃபோர்ட் என்ன சொல்றாங்க அப்படி, நீங்க எத்தனை வருஷம் பழைய கார் வச்சிருந்தாலும் சரி அதுக்கான ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து எப்பயும் போல உங்களுக்கு கிடைக்கும். அதை பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்ல. எங்க ஸ்பேர் பார்ட்ஸோட சப்ளையும் வந்து ரெகுலரா இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க. அதனால நீங்க ஃபோர்ட் நிறுவனத்தோட கார் யூஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா நீங்க ஸ்பேர் பார்ட்ஸ் பத்தியுமே வந்து எந்த ஒரு கவலையுமே நீங்க பட தேவையில்ல. உங்களுக்கு இந்த வீடியோல ஏன் வந்து ஃபோர்ட் நிறுவனம் தான் உங்களுக்கு ஃபேக்டரிஸ் வந்து மூடுறாங்க, அதுக்கப்புறம் கார் வச்சிருக்கவங்க வந்து என்ன பண்ணணும், கார் வாங்கணும்னு நினைக்கிறவங்க வந்து என்ன பண்ணணும், ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்குமா கிடைக்காது அப்படின்ற பல விஷயங்கள் பத்தி தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி வந்து மேலும் பல தகவல் நம்ம தமிழ் மொழி தெரிஞ்சுமா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.